ஹலோ எவ்ரிவன். குரு பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு முதல் ராசியான மேஷ ராசிக்கு உண்டான பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குரு பகவான் வந்து மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்காரு. இந்த பயிற்சிக்கு உண்டான உங்களோட ராசிக்கு உண்டான பலன்களை தான் இன்னைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து 3ஆம் இடமான மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. மிதுனம் அப்படிங்கிறது, அதாவது 3வது இடம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம குரு வந்து பார்க்கிற இடமும் வந்து ரொம்ப அருமையா இருக்குது. 5, 7, 9 இந்த மாதிரியான இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு இன்னுமே நல்ல பெனிஃபிட்டை தரக்கூடிய இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். குரு வந்து ஒரு முழுமையான சுபத்துவம் பெற்ற கிரகம், 100% சுபத்துவமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகம் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருக்கப்ப, அதே மாதிரி நல்ல பார்வையும் உங்க ராசிக்கு வழங்குறப்ப உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் இருந்த நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் விலக போகுது. இந்த மே 25க்கு அப்புறமே வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நீங்கள் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். அதிக நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் மேஷ ராசியும் ஒன்றா இருக்குது. இந்த குரு பயிற்சினால் நல்ல பலன்களை பெறக்கூடியது. இப்போ 3வது இடத்துல அமர்ந்திருந்தாலும் பொதுவாக குருவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இடத்த விட பார்வை பலம், அதாவது ஸ்தான பலத்தை விட அது பார்வை பலம் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்வைப்படும் இடங்கள் தான் அபரிமிதமான நல்ல பலன்களை அடையக்கூடிய நிலையில இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு பார்வையும் பார்த்தீங்கன்னா 5, 7, 9 அந்த பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. உங்களுக்கு தொழில் வெற்றி ஆகட்டும், இல்லை வேலையில், பிஸ்னஸில், அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், உங்கள் ஃபேமிலி லைஃப், இந்த மாதிரி ஆல்ரவுண்டரா எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வந்து ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு வேலையில இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எதுவா இருந்தாலும் சரி, வேலையே கிடைக்கல, அப்புறம் வேலையில இருக்கக்கூடிய என்னென்ன தடங்கல்கள், ப்ரமோஷன் கிடைக்கல, அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல லெவலுக்கு இது வரைக்கும் இருந்ததை விட டபுள் த டைம் உங்களுக்கு வந்து அதை வந்து ப்ராஃபிட் பண்ணி தரப்போறாரு. பிஸ்னஸ் அப்படின்னு இருந்தவங்க அதில் பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு என்ன பிஸ்னஸ் வரும், எது பண்ணால் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க கூட இனிமேல் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி அப்படின்ற நிலைமைக்கு நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோட இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பான முறையில் வெற்றியை தரதுக்கு அவரும் காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத தெரியாமல் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இனிமேல் இருக்கவே இருக்காது. கடந்த காலங்களில் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த பல பிரச்சனைகளால் உங்கள் மைண்டே வந்து ஒரு நெகட்டிவிட்டிக்கு டியூன் ஆகிருக்கும். எது நினைச்சாலும், எதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் இது வந்து நல்லா அமையுமா, இது நம்மளுக்கு சக்ஸஸை கொடுக்குமா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைனா இது நெகட்டிவாக முடிஞ்சிருச்சுன்னா அது எவ்வளோ லாஸில் கொண்டு போய் விடும், அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து இனிமேல் உங்களுக்கு வராது. நீங்களே உங்கள் மைண்ட் செட்டே மாறிடும். ஒரு புது தன்னம்பிக்கையும் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக தைரியமான ஆளாக நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நீங்களே வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக நீங்கள் வந்து மாற ஆரம்பிச்சுக்குவீங்க. இது நாள் வரைக்கும் அந்த ஃபெயிலியர்ஸ்னால நீங்களே வந்து கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இது அப்புறம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வெற்றியை நீங்களே கூட நீங்கள் தள்ளி போட்டிருக்கலாம். அந்த நிலைமையெல்லாம் வந்து இனிமேல் இருக்காது. நீங்களே ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக ஒவ்வொரு வேலையும் எடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க. ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பொது நலமாக யோசிச்சு மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான யோசிச்சு அந்த விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொசைட்டியில் புகழ் அப்படிங்கிறதும் வர ஆரம்பிக்கும். மற்றவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக பார்க்க ஆரம்பிப்பாங்க, ப்ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் தான் குரு பார்வையோட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து குரு பகவான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு நிறைய வரும். என்ன வெறும் ஆன்மீக ஈடுபாடு தானா, பண விஷயம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குரு பகவான் அப்படிங்கிறவர் தான் பெரும் செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லலாம். அவரோட அருள் இல்லாமல் யார் ஒருத்தராலையுமே பெரும் செல்வங்களுக்கு அதிபதியாக முடியவே முடியாது. பெரும் புகழுக்கும் நம்ம கிடைக்க முடியாது. வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி காலங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடு கட்டும் யோகம் அப்படிங்கிறதும் தன்னை போல அமைய போகுது. நீங்கள் வந்து உங்களுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான முறையில் இருக்க தான் போகுது. பெரும் பணத்தையும் கொடுக்குறவர் நல்ல செலவுகளும் கொடுக்க போகிறாரு. அதனால் அது வந்து கண்டிப்பாக சுப செலவுகளாக தான் இருக்கும். கல்யாணம் இல்லைன்னா வீடு கட்டுறது அந்த மாதிரி விஷயங்களாக தான் இருக்க போகுது. அதை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு
பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பை எடுத்துகிட்டு போங்க. குரு வந்து மேஷ ராசிக்கு யாருக்கெல்லாம் வந்து அவங்க ஜாதகத்திலையும் நல்ல நிலைமையில இருந்தார் அப்படின்னா கோயில் கும்பாபிஷேகம் மாதிரியான விஷயங்களும் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்மீகத்திலையும் அது வந்து அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸையும் உங்கள் லைஃப்பில் கொடுக்க போகிறாரு. உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த ஏதாவது சொத்து பிரச்சனைகள், நில தகராறு அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்திருந்தாலும் அதுவுமே இனிமேல் தீர ஆரம்பிக்கும். உங்களோட தந்தை வழி, பாட்டனார் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்தில் 9ஆம் பாவத்தில் குரு பார்வை வர்றதுனால உங்களுக்கு வேலையில் இருந்தாலும் நீங்கள் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். பிஸ்னஸ்னாலும் நல்ல பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன், அதுவுமே உங்களுக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இது ரெண்டும் இருந்தால் தானே உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகும். ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. நல்ல டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் வந்து உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளுக்கான நல்ல தீர்வுகள் கிடைக்கும். நல்ல ட்ரீட்மெண்ட்கள் கிடைச்சியும் அதுலேருந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு வெளியே எடுத்துருவார். அந்த உடல்நல பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முற்றிலுமாக மறந்து போகிற அளவுக்கு உங்களோட ஹெல்த் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டோம், இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி என்ன அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் உங்கள் குழந்தைகளோட ஹெல்த்தோ இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. உங்கள் குழந்தைகளோட ஹெல்த் சார்ந்த விஷயங்களோ இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப் மாதிரியான விஷயங்கள்ல என்ன பிரச்சனைனாலும் உடனே அதை கேர் எடுத்து பாருங்க. சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் குழந்தைங்களை பற்றி ஒரு சின்ன கவலையாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிலாம் எதுவும் பெருசாக இல்லைன்னா கூட நீங்கள் அவங்க படிப்புக்காகவாவது உங்களை விட்டு நவர்ந்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த டிஸ்டன்ஸ், அந்த பிரிவை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரியான கவலைகளாவது, சின்ன லெவல் கவலைகளாவது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த குழந்தைங்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அவங்களோட படிப்பாகட்டும், ஹெல்த் விஷயங்களாகட்டும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், ஒழுக்க நடவடிக்கைகள் அதெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால பெரிய கவலைகளை நீங்கள் தவிர்த்துக்க முடியும். நிறைய புது நட்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதன் மூலமாக உங்களோட லைஃப் வந்து நிறைய ஒரு புது விஷயங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது நாள் வரைக்கும் பண்ணாத விஷயங்களில் ஒரு ஃபீல்டில் நீங்கள் இறங்க ஆரம்பிப்பீங்க. அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அவங்க. அது வந்து நீங்கள் அதில் நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் போகிறப்ப அது வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு மேசராசிக்காரங்க பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மூதாதையர்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே கண்டிப்பான முறையில் திதி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்மாக செய்யணும். இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு செய்ய முடியலன்னா கூட ஒரு காகத்துக்கு உணவிடுறது, முடியாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு பெது சாபம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் நீங்கி அவங்களோட பிளஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த குரு பகவான் நல்ல நிலைமையில இருக்க இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள்னால அவர் கொடுக்குற அருளை வந்து நீங்கள் முழுமையாக வாங்கிக்கலாம். இந்த 2 வருடங்கள் கிட்டத்தட்ட 2 வருடங்களுமே வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிறப்ப உங்களுக்கு ஃப்யூச்சருக்கே வந்து இதை வந்து ஒரு பெரிய பேஸ்மெண்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்ல நிலைமைக்கு உங்கள் லைஃப்பை கொண்டு போய்க்கலாம். மேலும் வந்து நீங்கள் குரு பகவான் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மங்கள பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் டெய்லி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள், குங்குமம் இல்லை விபூதி ஏதாவது ஒன்று உங்கள் நெற்றியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எதுவுமே இல்லாமல் இருக்கவே இருக்காதீங்க. மேஷராசிக்காரன் குரு பகவானுக்கு எதுவும் சிறப்பு பூஜை பண்ண தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களோட ராசிநாதனான முருகப்பெருமான் வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை கார்த்திகை நட்சத்திரம் அந்த மாதிரி சஷ்டி நாட்கள் அந்த மாதிரி நாட்களில் கூட நீங்கள் வந்து பெரளி பூக்கள் கிடைச்சதுன்னா அதை கொண்டு போய் கொடுத்து உங்களோட பிரார்த்தனைகளை வச்சுட்டு ஒரு அகல் தீபம், நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இது வந்து குரு பகவானோட பலனை உங்களுக்கு ரெட்டிப்பாக்கி தரக்கூடிய விஷயங்களை செஞ்சு தரும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.